வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது வேர்ல்ட் இன்ஜினியரிங் டே ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதாவது உலக பொறியியல் தின வளங்குன்றா வளர்ச்சி நாளை பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்று மார்ச் 4ஆம் தேதி. இந்த நாளை வேர்ல்ட் இன்ஜினியரிங் டே ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்னும் நாளுக்காக உலகம் முழுவதும் அர்ப்பணிக்க இருக்கிறார்கள். பொறியியல் நமது மனித மேம்பாட்டிற்கு மட்டுமல்லாமல் இன்னும் பிற வளர்ச்சி திட்டங்களுக்காகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனை பற்றி கலந்துரையாடுவதற்காக இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ப்ரொஃபஸர் டாக்டர் பிரியா சார்ல்ஸ். அவரை பற்றி சொல்லணும்னா, மகாராஷ்டிர மாநிலம் பூனாவில் உள்ள டாக்டர் டிஒய் பாட்டில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறையின் துறை தலைவராக பணியாற்றுகிறார். இவர் கடந்த 25 ஆண்டுகளாக பேராசிரியராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய மாணவர்களை பல புதிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் செய்து தொண்டாற்றி வருகிறார். இதனால் இவருக்கு சிறந்த நல்லாசிரியருக்கான விருதும், பல புதிய ஆராய்ச்சிகளை பொறியியல் துறையில் மேற்கொண்டிருப்பதற்காக சிறந்த புதுமை படைப்பாளர் ஆசிரியர் விருதும் மகாராஷ்டிர மாநிலத்தால் வழங்கி கௌரவிக்கப்பட்டவர். இவரை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் டாக்டர் பிரியா. இன்று உங்களை எங்கள் நேயர்களுக்காக அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். வணக்கம் லூசியா, என்னை உங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி மேடம். இன்று 4ஆம் தேதியை வேர்ல்ட் இன்ஜினியரிங் டே ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதாவது உலக பொறியியல் தின வளங்குன்றா வளர்ச்சி நாளாக கொண்டாட இருக்கிறார்கள். இது எங்கு யாரால் துவங்கப்பட்டது என்பதை அறிய ஆவலாய் உள்ளோம் மேம். யுனெஸ்கோ என்று சொல்லப்படும் ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பானது கடந்த 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தன்னுடைய 40வது செஷனில் இந்த மார்ச் 4ஆம் தேதியை உலக பொறியியல் தின வளங்குன்றா வளர்ச்சி நாளாக அறிவித்தது. இந்த நாள் எதற்காக பிரத்யேகமாக ஏற்படுத்தப்பட்டது என்பதை பற்றி கொஞ்சம் விளக்கம் அளிக்க முடியுமா மேம்? இது முக்கியமாக தற்கால வாழ்வியலுக்கு பொறியியல் பங்கு என்ன என்பதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவே தொடங்கப்பட்டது. அதுவும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்பை தணித்து முற்போக்கான வளமை குன்றாமல் வளர்ச்சியை பெறுவதற்காக பிரத்யேகமாக ஆப்பிரிக்கா மற்றும் அதாவது சிட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்மால் ஐலண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ், அதாவது இன்னமும் முன்னேறி கொண்டிருக்கின்ற சிறிய தீவுகளுக்காகவுமே இது உருவாக்கப்பட்டது. இந்த தகவலுக்கு மிக்க நன்றி மேம். இந்த 2024ஆம் ஆண்டிற்கான முக்கிய கருப்பொருள் என்ன என்று கொஞ்சம் கூற முடியுமா மேம்? இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னவென்றால், நிலையான உலகத்திற்கான பொறியியல் தீர்வுகள் என்பதாகும். அதாவது இந்த உலகில் ஏற்படும் பல காலநிலை மாற்றங்கள், இயற்கை சீரழிவுகள் மற்றும் உலகில் ஏற்படும் பல மாற்றங்களை பொறியியல் வாயிலாக எவ்வாறு தீர்வு காண முடியும் என்பதை வெளிப்படுத்தவே இதனை கருப்பொருளாக ஏற்படுத்தி உள்ளார்கள். இது இப்போது உள்ள நிலைமைக்கு ஏற்ற கருப்பொருளாகவே உள்ளது என்று எண்ணுகிறேன் மேம். சாதாரணமாகவே பொறியியல் துறையில் ஆண்கள் தான் அதிக பங்கு வகித்த காலங்கள் மாறி பெண்களும் இப்போது அனைத்து விதமான பொறியியல் துறையிலும் சளைக்காமல் காலடி எடுத்து வைத்துள்ளார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இப்போது நமது பெண்கள் எந்த விதமான வளர்ச்சி பாதையில் உள்ளார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாமா மேம்? இது ரொம்ப நல்ல கேள்வி லூசியா. பெண்கள் இப்போது காலடி எடுத்து வைக்காத துறைகளே இல்லை எனலாம். நாங்கள் விண்வெளிக்கும் செல்வோம், விண்ணை தாண்டியும் செல்வோம் என்று கூறும் அளவிற்கு பெண்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையை கூற வேண்டுமானால் வரலாற்று ரீதியாக குறைவாகவே பெண்கள் பிரதிநிதித்துவம் அடைந்துள்ளார்கள். அதாவது 10% முதல் 20% வரையிலேயே பொறியியல் துறையில் பெண்கள் பணியில் உள்ளார்கள். ஓ, அப்படியா மேம்? கேட்கவே ஆச்சரியமாக உள்ளது. நிறைய நாடுகளில் பெண்கள் மிக மிக அதிகமாக அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதத்துறையை தேர்ந்தெடுத்திருப்பதாக தெரிகிறது. அப்படி இருந்துமா இப்படி என்று கேட்க தோன்றுகிறது மேம். ஆமாம் லூசியா, சரியாக சொன்னீர்கள். கண்டிப்பாக இதனை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். மேற்சொன்ன துறைகளை பெண்கள் அதிக அளவில் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் பணிக்காக இந்த துறையில் நுழைவது மிக குறைவாகவே உள்ளது. மேலும் இதனை மாற்றுவதற்காக ஒவ்வொரு நாடும் பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் இன்னும் பல தடைகள் இருக்கிறது என்பதை நான் ஆணித்தரமாக கூற முடியும்.
இந்த முயற்சி நிச்சயம் பலனளிக்கும் என்று நம்புவோம் மேம். மேலும் இந்த துறையில் நுழைய விரும்பும் இளம் தலைமுறையினருக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள் மேம்? இந்த துறையில் நுழைய விரும்புகிற பொறியாளர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. அதாவது அவங்களுக்கு வலுவான தொழில்நுட்ப அடித்தளம் இருக்கணும். திடமான தொழில்நுட்ப அடித்தளத்தை உருவாக்குவதுன்றது ரொம்ப முக்கியமானது. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அல்லது சுற்றுச்சூழல் பொறியியலாக கூட இருக்கலாம். பொறியாளர்கள் தங்களுக்குரிய துறைகளில் வலுவான புரிதலை கொண்டிருக்க வேண்டும். அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பின்னாடி. அதுபோல் இடைநிலை அறிவு. நிலையான வளர்ச்சிக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளை சேர்ந்த நிபுணர்களின் ஒத்துழைப்பு தேவைப்படுது. சுற்றுச்சூழல் அறிவியல், சமூக அறிவியல், கொள்கை மேம்பாடு மற்றும் பிற தொடர்புடைய துறைகளில் நிபுணர்களுடைய பணிபுரிய பொறியாளர்கள் திறந்திருக்க வேண்டும். அதுபோல நிலையான தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம், சிறந்த அறிவை பெறுவது மிக மதிப்புமிக்கது இதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு. ஸோ இந்த துறையில் இருக்கிறவங்க சுற்றுச்சூழல் உணர்வுடன் இருக்க வேண்டும். அதாவது அதற்குரிய ஒழுங்குமுறைகளுடன் பரிச்சயம், சூழலியல் கோட்பாடுகள் பற்றிய விழிப்புணர்வு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் உலகளாவிய முன்னோக்கு இருக்கணும், உலகளாவிய அக்கறையும் இருக்கணும் அவங்களுக்கு. மேலும் இந்த துறையில் பணிபுரிகிற பொறியாளர்கள் ஒரு பரந்த கண்ணோட்டத்தை கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சியில் நுழையும் பொறியாளர்கள் வலுவான தொழில்நுட்ப அடித்தளம், இடைநிலை அறிவு, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, பயனுள்ள தகவல் தொடர்பு திறன் மற்றும் தொடர்ச்சியான கற்றலுக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் சமமான எதிர்காலத்தை உருவாக்குவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்க முடியும். இது என்னோட கருத்து. நன்றி மேடம். இந்த துறையில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எவ்வாறு உள்ளன என்பதை பற்றி கூறினீர்கள் என்றால் எங்கள் மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மேம். பல்வேறு துறைகளில் நிலையான வளர்ச்சி பொறியாளர்களுக்கு பல வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. சிலதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பொறியாளர். ஸோ இந்த வல்லுநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காற்றாலைகள், சூரிய மின் நிலையங்கள் மற்றும் புவி வெப்ப மின் நிலையங்கள் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைப்புகளை வடிவமைத்து மேம்படுத்துகின்றனர். இது ரொம்ப தேவையான ஒன்று. அது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர்வள பொறியாளர். நீர் மேலாண்மை, பாதுகாப்பு மற்றும் நீர் வளங்களை திறமையாக பயன்படுத்துதல் தொடர்பான திட்டங்களில் இவர்கள் வேலை செய்கிறார்கள். அப்புறம் சுற்றுச்சூழல் பொறியாளர். இந்த பொறியாளர்கள் தொழில்துறை செயல்முறைகளில் சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைப்பதில் கவனம் செலுத்துகின்றார்கள். அது ரொம்ப முக்கியமானது நமக்கு. பசுமை கட்டிட பொறியாளர்கள் ஆற்றல் திறன், நீர் பயன்பாடு மற்றும் கழிவு மேலாண்மை ஆகியவற்றை மேம்படுத்தும் சூழல் நட்பு கட்டிடங்களை வடிவமைத்து நிர்மாணிப்பதில் அவர்கள் நிபுணத்துவம் பெற்றவர்கள். இவங்களும் நமக்கு ரொம்ப தேவையானவங்க. அப்புறம் நிலையான போக்குவரத்து பொறியாளர். இந்த வல்லுநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மின்சார வாகனங்கள், பொது போக்குவரத்து நெட்வொர்க்குகள் மற்றும் பைக் பகிர்வு திட்டங்கள் உள்ளிட்ட நிலையான போக்குவரத்து அமைப்புகளை உருவாக்கி செயல்படுத்துவதில் பணிபுரிகின்றனர். அடுத்தது கழிவு மேலாண்மை பொறியாளர் எடுத்துக்கலாம். இவங்க கழிவு உற்பத்தியை குறைக்கிறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. மறுசுழற்சி திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் கழிவு ஆற்றலுக்கு மாற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்குதல் ஆகியவற்றில் அவர்கள் கவனம் செலுத்துகின்றனர். அப்புறம் வேணா இன்னும் நிலையான வேளாண் பொறியாளர் எதுனா விவசாய நடைமுறைகளை மேம்படுத்துதல், ரசாயன பயன்பாட்டை குறைக்குதல், அப்புறம் தண்ணீரை பாதுகாத்தல் மற்றும் விவசாய துறையில் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைத்தல் ஆகியவற்றில் இவர்கள் பணியாற்றுகின்றனர். அப்புறம் காலநிலை மாற்ற ஆய்வாளர். இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த வல்லுநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வெவ்வேறு துறைகளில் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை பகுப்பாய்வு செய்து மதிப்பிடுகின்றனர் மற்றும் இந்த மாற்றங்களை தணிக்க கூட அவங்க மாற்றி அமைப்பதற்கான உத்திகளை உருவாக்குகின்றனர். அப்புறம் நிலையான வளர்ச்சியில் திட்ட மேலாளர்னு சொல்லலாம். ஸோ பல்வேறு தொழில்களில் நிலையான வளர்ச்சி திட்டங்களை திட்டமிடுதல், செயல்படுத்துதல் மற்றும் மதிப்பீடு செய்தல் ஆகியவற்றை இவர்கள் மேற்பார்வையிடுகின்றனர். அப்புறம் கொள்கை ஆய்வாளர் இருக்கிறாரு. இந்த வல்லுநர்கள் என்ன பண்ணுவாங்க நிலையான மேம்பாட்டு தொடர்பான கொள்கைகளை ஆராய்ச்சி செய்து உருவாக்கி பகுப்பாய்வு செய்கிறார்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டுமே. மேலும் நிலையான வளர்ச்சி துறைக்கு பல்வேறு தொழில்கள் மற்றும் துறைகளில் பரந்த அளவிலான வாய்ப்புகள் வழங்குகிறது. நீங்கள் நிறைய புதிய ஆராய்ச்சிகளை உங்களிடம் பணிபுரியும் மாணவர்கள் மூலம் மேற்கொண்டு பல நல்ல படைப்புகளை இந்த உலகிற்கு கொடுத்ததன் மூலம் சிறந்த புதுமைகளை படைக்கும் படைப்பாளர் என்னும் விருதை பெற்றிருப்பதனால் இந்த கேள்வியை உங்களிடம் முன்வைக்கிறேன் மேம்.
அதாவது உங்களோட சிறந்த படைப்புகளாக நீங்கள் நினைக்கிற சிலதை எங்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா மேம்? இப்போ ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டூடெண்ட்டை வச்சு நம்ம நிறைய சாதிக்கலான்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு என்ன சிம்பிளாக ஒரு கைடன்ஸ் தான் தேவைப்படுது. ப்ராப்பராக அவங்க கைட் பண்ணோன்னாக்கா தே கேன் டூ வண்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், எங்களுடைய காலேஜோட கேம்பஸில் சோலார் பெஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த சோலார் பெஞ்சுன்றது என்ன, சோலார் பேனல்ஸ் வச்சு நாங்கள் வந்து மொபைல் ஃபோன்ஸு லேப்டாப்ஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பர்டிகுலர்லி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், கம்ப்ளீட்லி டன் பை ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பர்டிகுலர் பெஞ்ச் வந்து இட் இஸ் வந்து இந்த கார்டன் அண்ட் எந்த ஸ்டூடெண்ட்க்கும் மொபைல் சார்ஜ் பண்ணணும் அவுட் சைட் த காலேஜ் பில்டிங் ஒரு லேப்டாப் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேபிளில் உட்காந்து அவங்க சார்ஜ் பண்ண. ஸோ இட்ஸ் பியூர்லி சோலார் எனர்ஜி. அப்புறம் இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சோலார் ட்ரீ கரண்ட்லி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சோலார் ட்ரீ ஆல்சோ ட்ரீ ஸ்ட்ரக்சரில் சோலார் பேனல்ஸ் வச்சு we try to lit up the street light as in campus lights. ஸோ இது வந்து இப்போ கரண்ட்லி இந்த ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை மோட்டிவேட் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணலாம். ரொம்பவும் வியப்பாக உள்ள சாதனைகளை படைத்து கொண்டிருக்கும் உங்களை பாராட்ட வார்த்தைகளே இல்லை மேம். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த பொறியாளர்களை எவ்வாறெல்லாம் பெருமைப்படுத்தலாம் என்று எண்ணுகிறீர்கள் மேம்? பொறியாளர்களை கொண்டாடுறதுக்கு அந்த நண்பர்களிடம் ஒரு நிமிடம் எடுத்து நம்ம நன்றி சொல்லலாம். அப்புறம் அவங்க நிறுவனத்தின் செய்தி மடல், அதாவது நியூஸ் லெட்டர்ஸ், அந்த பொறியாளரின் சாதனைகளை அங்கீகரிக்கலாம். அப்புறம் அந்த நாம் போற்றும் பொறியாளரை சில பல விருதுகளுக்கு பரிந்துரை செய்யலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொறியாளர்களை கௌரவிக்கும் சில முறைகள் என்று நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி மேம். இவ்வளவு பயனுள்ள தகவல்களை நீங்கள் எங்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. எனக்கு இந்த நல்ல நாளில் வாய்ப்பளித்த நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ரேடியோவிற்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி லூசியா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லூசியா டாமினிக். நன்றி, வணக்கம்.